வீரராகவன்ற இளைஞன் ரொம்ப தைரியசாலியாம், புத்திசாலி கூடவாம். அவன் கப்பல்ல வேலை செஞ்சு அவனுடைய குடும்பத்த பார்த்துட்டுருந்தான். அவன் ஏதாவது சாதனை செய்யணும்னு நெனச்சிட்டு இருக்கும்போது, ஒரு நாள் கப்பல்ல போயிட்டுருக்கும்போது சூறாவளியால கப்பல் மூழ்கி போச்சாம். உடனே இவன் மயக்கம் அடைஞ்சு ஒரு கரை பக்கமா ஒதுங்கிர்றான். அப்போ அந்த கரையில அது ஒரு தீவாம். தீவு பக்கம் ஒதுங்குனோனே, இவன் மயக்கம்லாம் தெரிஞ்சு எந்திரிக்கும்போது, உள்ள அந்த தீவுக்குள்ள நடந்து போயிட்டுருந்தானாம். அந்த நேரம் பார்த்து, அங்க இருக்கிற மக்கள்லாம் இவன உபசரிச்சு, வரவேற்று யானை மேல உட்கார வச்சு கூட்டிட்டு போறாங்களாம் மாலையெல்லாம் போட்டு. இவனுக்கு ஒண்ணுமே புரியலையாம். நான் இங்க புதுசாச்சே, இவங்கலாம் என்ன பண்றாங்கன்னு அந்த யானை மேல ஒரு முதியவர் இருக்காராம். அவர்ட்ட கேட்கும்போது அவரு சொல்றாராம், "நான் தான் இந்த தீவுக்கு அரசர். யாராவது புதுசா வந்தாங்கன்னாக்கா, அவங்கள இங்க அரசராக்கிடுவாங்க. எனக்கு வயசாயிடுச்சு. நான் நாளைக்கு காட்டுக்கு போயிடணும். காட்டுல கொண்டு போய் விட்டுருவாங்கன்னு சொல்லும்போது, இவனுக்கு ரொம்ப பாவமாயிடுச்சாம். சரின்னு மறுநாள் அரசாட்சிய ஏத்துக்கிறான். ஏத்துட்டு முதல் வேலையா என்ன செய்றானாம், சுத்தி இருக்கிற காட்ட எல்லாம் அழிச்சிடுறானாம். அழிச்சிட்டு அங்க நல்ல சாலைகள அமைக்கிறானாம். அதுக்கப்புறம் நெறைய கடைய கட்டுறானாம். கடை வீதியா புதுசா திறந்து வைக்கிறானாம். அந்த தீவ ஒரு துறைமுகம் மாரி ஆக்கிடுறானாம். நெறைய கப்பல் போயிட்டுருக்காம். ஒரு வணிக ஸ்தலம் ஆயிடுச்சாம் அது. இவனுக்கு ரொம்ப பெருமையா இருந்தது. அந்த முதியவரையும் அங்க அனுப்பல. இவனே கூட வச்சிருந்தான். அதுக்கப்புறம் மக்களுக்கும் ரொம்ப நல்லது பண்ணிட்டுருந்தானாம். கொஞ்சம் காலம் போனோனே இவனுக்கும் வயசாயிடுச்சு. உடனே மக்கள் எல்லாரும் ஒரு நாள் இவன்கிட்ட கூப்பிடி ராஜாவ பார்த்து வணங்கி, "நீங்க உங்களுக்கு வயசாயிடுச்சு. ஆனா நீங்க இந்த அரசாட்சிய விட்டு போக வேணாம். மக்களுக்கு நெறைய நல்லது பண்ணியிருக்கீங்க. காட்டையெல்லாம் அழிச்சு துறைமுகமாக்கியிருக்கீங்க. அதனால நீங்க உங்களுடைய ஆயுள் வரைக்கும் நீங்களே அரசாளுங்க. நீங்களே ராஜாவா இருங்கன்னு" சொல்லும்போது, இவனுக்கும் ரொம்ப சந்தோஷமாயி, இன்னும் நெறைய நல்லது பண்ணானாம் மக்களுக்கு.